டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் வாழ்த்துக்கள். நேயர்களே, புகையில்லா போகி என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போகி என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது பழையன கழிதலும் புதியன புகுதலும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை ஒன்று சேர்த்து விடியற்காலையில் நெருப்பு மூட்டி மேளம் தட்டி வருண பகவானை வணங்கி மழையினை வேண்டி புதியனவற்றை வரவேற்கும் அற்புத திருநாள் இன்று. அப்படி செய்கையில் நாம் சுற்றுச்சூழலை பெரிதளவும் பாதிப்படைய வைக்கின்றோம். ஆகையால் போகி எனும் திருநாள் தீயில் தொடங்காமல் தூய்மையில் தொடங்கட்டும். போகி எனும் திருநாள் புகை எனும் அரக்கனை உருவாக்காமல் பசுமை எனும் பட்டாடையை பூமி தாய் அணியட்டும். போகியினை எப்படி கொண்டாடுவது, அதற்கான மாற்று வழிமுறைகள் என்ன, இது உடல் நலத்திற்கு எவ்வளவு தீங்கினை விளைவிக்கிறது என பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி முதியோர்களின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுவாசம் கவல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் டாக்டர். போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் டாக்டர். டாக்டர், இப்போ இந்த போகி புகை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கொடிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம எப்படி அணுகிறது டாக்டர்? இந்த பழக்கத்திலிருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடணும் இல்லைங்களா? இப்போ இந்த போகி புகை அப்படிங்கிறது சுற்றுச்சூழலை எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிக்குது டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுமா. போகி அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நீங்கள் சொன்ன அதே மாதிரி தான், பழையன கலைதலும் புதிதன புகுதலும் அப்படின்ற கான்செப்ட் தான். அதை நம்ம எண்ணங்கள் தான் மெயின். அந்த எண்ணங்களை மாற்றி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தை அந்த ஆண்டு நம்ம தொடங்குறது தான் அதான ஒரு மையக்கருவாக இருந்தது. ஆனால் அது மாறி மாறி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பழைய பொருட்கள்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு புது பொருட்கள் சேர்க்கை அப்படின்றோம். ஆனால் பல காலத்துக்கு முன்னாடிலாம் என்ன ஆகும்னா, நம்ம பிளானட்டரி மோஷன் இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் உத்தராயணம் தட்சிணாயணம்னு இருக்கும். அந்த டிரான்சிட் இந்த பொங்கல் அன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இதை கொண்டு வந்தாங்க. பொங்கலுக்கு முதல் நாள் போகி. ஸோ நம்ம மெயினாக என்ன பண்ணணும்னா, பழைய எண்ணங்களை மாற்றுறது தான் இருக்கணும். இப்போ பழைய எண்ணங்களை நம்ம மாற்றி புது எண்ணங்களை எடுத்து அது அந்த ஆண்டு ஃபுல்லாக அதை நம்ம செயல்படுத்துகிற நேரத்தில் பல வெற்றிகளை நம்மளால் கொண்டு வர முடியும். சமுதாயத்துக்கும் சில மாற்றங்களை நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த அடிப்படையில் தான் போகி நம்ம கொண்டாடணும். அப்போ நேர்மறை எண்ணங்களை விதைத்து எதிர்மறை எண்ணங்களை களையிறது தான் போகி திருநாளோட ஒரு சாராம்சமா இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா டாக்டர்? இன்னைக்கு காலகட்டத்தில் பொழுது விடியும் போதே போகி அன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தா குப்பையை சேர்த்து வச்சு எரிக்கிறது ஒரு பழக்கமா ஆயிட்டு இருக்கு. அப்படி செய்யும் போது இந்த புகை மக்களுக்கு எந்தெந்த ரூபத்துல எல்லாம் தீங்கு விளைவிக்குது டாக்டர்? கண்டிப்பா. அதாவது நான் நிறைய இதில் சொல்றது என்னன்னா, புகை நமக்கு பகை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த வகையான புகையாக இருந்தாலும், இப்போ அது நம்ம நினைக்கிறோம் ஒரு சிகரெட்டு புகையாக இருக்கும், அது நம்ம ஆரோக்கியத்தை ரொம்ப பாதிக்கப்படும். ஆனால் அது கிடையாது. வீட்டில் நீங்கள் பற்றிக்கக்கூடிய ஒரு பத்தியாக இருக்கலாம், இல்லை சும்மா வாசனை திரவங்களை நம்ம யூஸ் பண்ணுற மொஸ்கிட்டோ ரெப்பலன்ஸு, இந்த மாதிரி கொசுவருத்திகள், எந்த வகையான புகையாக இருந்தாலும் அது நமக்கு பகை தான். அதையே பகை அப்படின்ற நேரத்தில் நம்ம இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொளுத்தணும் அப்படின்னா, அந்த அழுக்குகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் ஒரு நெகிழியாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் வகைகளை சேர்ந்ததாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பழைய கெமிக்கல் சார்ந்த துணிகளாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காற்றில் போய் கலக்கிற நேரத்தில் அந்த காற்றை பெரிய அளவில் மாசுபடுத்துது. அதை சுவாசிக்கிற நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாக்க ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், இப்போ இந்த காற்று மாசுபடுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா டாக்டர்? இப்போ இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று தர குறியீடு இதனால எவ்வளோ தூரம் குறையுது டாக்டர்? இப்போ கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா, நாங்கள் கடந்து வந்த பாதை கிட்டத்தட்ட 2007-08 இதுக்கான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக இந்த தரை ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை மானிட்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா போன டிசம்பர்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 200 அதை டச் பண்ணிருச்சு. 178 199 போன வருஷம் டிசம்பரில் டச் பண்ணிருச்சு. ஸோ டெல்லியில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாயிடுச்சு. இதில் என்ன நம்ம சொல்ல வரோம்னா, அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 50க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல காற்று, அதை நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க, ஒருவர் உணவு எடுத்துக்காமல் இருக்க முடியும், நீர் அருந்தாமல் சில நாட்களுக்கு கூட இருக்க முடியும், ஆனால் சுவாசிக்காமல் அவரால் இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த நச்சுத்தன்மை அதிகமான காற்றை அவர், அதாவது தரம் குறைந்த காற்றை அவர் சுவாசிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு வியாதியும் படிப்படியாக வர ஆரம்பிச்சோம்.
அதுதான் வந்து இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸோட சிக்னிஃபிகன்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம டெல்லி போன்ற மாநிலங்களில் வந்து அரசு அவ்வளோ ஆக்டிவிட்டியாக செஞ்சாலும் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி திணறாங்க. காரணம் என்னென்னா, இதுக்கான அடித்தளம் வந்து 15-20 வருடங்களுக்கு முன்னாடியே போடப்பட்டு விட்டது. நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதைத்தான் நம்ம முக்கியப்படுத்தி இந்த போகி பொங்கல் முன்னிலையில் அதை நம்ம செய்யணும். இந்த ஒரு நாள் மட்டும் செஞ்சால் அது போதுமானா அது பத்தாது. ஸோ இதை ஒரு அடிப்படையாக எடுத்து தொடர்ந்து நம்ம சில செயல்களை செஞ்சுட்டு வரோம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு பகுதியில் இந்த மாதிரி செய்யறாங்க, புகை அதிகமாக வருது அப்படின்னா அது மற்ற பகுதிகளுக்கும் ஆபத்தை விளைவிக்குமா டாக்டர்? கண்டிப்பா. இப்போ டெல்லியில எல்லாம் நடந்தது அதுதானே. பக்கத்து மாநிலங்களில் இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அவங்க விவசாயம் பண்ணி முடிச்சோன்னா அந்த ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து பேர்ன் பண்றாங்க. அது எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே டெல்லியை நோக்கி வர ஆரம்பிக்குது, நொய்டாவிலேருந்து வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பல எங்கே இருந்தாலும் சரிங்க, நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எர்த் ஒன் யூனிவர்ஸ். இதுதான் இப்போ ஹெல்த் கான்செப்டும் அதுதான். மக்களுக்கு நோய் வருது, விலங்குகளுக்கு நோய் வருது அப்படின்றது இல்லை, செடி கொடிகளுக்கு வியாதி வருது அப்படிலாம் இல்லை, ஒன் ஹெல்த் தான். இப்போ செடி கொடிகளுக்கு நீங்கள் அதிகமாக மருந்துகள் யூஸ் பண்ணுறனாலையோ அதை அழிக்கிறனாலையோ அதை சுற்றி உள்ள தாவரங்கள் பயோ என்வரான்மெண்ட் வந்து அழிய ஆரம்பிக்கும். அதோட எஃபெக்ட் வந்து மிருகங்களுக்கு இருக்கும். அந்த மிருகங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் நமக்கு வர ஆரம்பிக்கும், ஜூனோட்டிக் டிசீஸ். ஸோ ஒன் ஹெல்த் கான்செப்ட் தான். ஸோ எங்கே ஒருத்தருக்கு ஒரு அநீதி நடக்கப்பட்டாலும் அது அனைவருக்குமாக இருக்கிறதா தான் நம்ம ஏற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகும், அவ்வளோதான். ஸோ மரங்கள்லேருந்து புல்கள்லேருந்து எதுக்கு வந்தாலும் அந்த வியாதி நமக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதை அழிச்சாலும் அதோட பாதிப்பு மனித இனத்துக்கும் உண்டு. இப்போ இந்த பறவைகள்லாம் கூட இந்த போகி புகையினால பாதிப்பு அடையுது. பறவைகள் வந்து ஜென்ரலாக நிறைய பேர்ட் ஸ்பீசிஸ் வந்து நம்ம ஊரில் உள்ளது. இப்போ நிறைய பொதுவாக சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த சிட்டுக்குருவிகள்லாம் இப்போ பார்க்க முடியல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெஹிக்கிள்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுது, அதோட பயோ என்விரான்மெண்ட் வந்து அழிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த புகையில் என்ன ஆகும் அப்படின்னா, அதுங்க வந்து சரியாக சர்வைவ் ஆக முடியாது. ஸோ எல்லா வகைகள் இப்போ நிறைய பேரை நம்ம உணரலாம். வெளியே வர நேரத்தை அவங்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கிலேருந்து நீர் ஒழுக ஆரம்பிக்கும். அப்புறமா உடனே அவங்க வீட்டு உள்ளுக்கு வந்துடுவாங்க. ஸோ அது ஏதோ வேற விஷயம் நினச்சி அவங்க விட்டுருவாங்க. ஆனால் அவங்க சுவாசிக்கிற காற்று தான் அதை ஏற்படுத்துதுன்றதை அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் அந்த விலங்குகளுக்கும் ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு எப்படி வியாதிகள் வருதோ அதே அடிப்படையில் தான் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வருது. இப்போ இந்த நம்ம எரிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா டாக்டர், போகி தினத்தன்று இதுல மிகவும் ஆபத்தான பொருட்கள்னு நம்ம எதை சொல்லலாம் டாக்டர்? ஏன்னா மரக்கட்டையிலிருந்து ஆபத்தானது தான், எரிக்கிறது எல்லாமே ஆபத்தானது தான். ஸோ நீங்கள் வந்து எதுல இருந்தெல்லாம் புகை வருதோ அது எதுவுமே வந்து நமக்கு நல்லது கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் புகை நின்று எரியணுங்கிறதுக்காக டயர் முதல் கொண்டு பெரிய பொருட்கள் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா டாக்டர்? என்ன ரொம்ப நேர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த டயர் எரிக்கிறது தான். இந்த டயர் எரிக்கிற நேரத்தில் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கெமிக்கல்ஸ்க்கு மேலே வருது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பழைய டயர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. நம்ம வீட்டில் உள்ள பழைய டயர்லாம் வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது உள்ளுக்கெல்லாம் வந்து சில வயர்கள் மாதிரி ஸ்டீல்ஸ் இருக்கும். அதெல்லாம் மெல்ட் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதில் இருந்து சில ஆயில்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்காக தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம அதை கொடுத்துட்டா அது அழகாக ரீசைக்கிள் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை போட்டு எரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த எரிக்கிற புகையிலேருந்து நிறைய வர ஆரம்பிக்கும் அந்த புகையில் கெமிக்கல்ஸ். அதில் மெயின் டேஞ்சரஸானது என்னென்னா, நம்மளை சுற்றி நம்ம வீட்லேயோ இல்லை பக்கத்துலேயோ உள்ள ஒரு ப்ரெக்னென்ட் மதர் இருப்பாங்க. ஸோ அந்த கர்ப்பிணி பெண்மணி வந்து அதை சுவாசிச்சாங்க அப்படின்னா அவங்க கருவில் இருக்க குழந்தைய கூட அது பாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அந்த குழந்தை வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக கூட பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம அதை வந்து நிச்சயமாக தெரிந்து பண்ணணும். எங்கே இருந்தாலும் எனி பிளாஸ்டிக், இப்போ நம்ம சொல்கிறோம் டயர்னு மட்டும் சொல்கிறோம், எனி பிளாஸ்டிக் அதை வந்து நம்ம வந்து எரிக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து தவிர்க்கணும்னு அரசு இன்னைக்கு திட்டங்கள் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அது எல்லாமே முழுசாக அமுல்படுத்துகிற நேரத்தில் இதில் முழு வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு நேயரும் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு இந்த டயர் எரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. அதனால அப்பாவியாக ஒரு பெண்மணி ஒருவர் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை, அந்த குடும்பமே பாதிக்கப்படும். ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை ஒரு வீட்டுக்கு வருது, அவங்க ஜென்ரேஷனில் இருக்குன்னா அந்த சமூகம் எப்படி பார்க்கும்? அந்த குழந்தை எவ்வளோ போராடி ஜெயிக்க வேண்டியிருக்கும். இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த நிகழ்வுல நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா டாக்டர். டாக்டர், இப்போ பக்கத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு, போகி புகை எரிக்கிறாங்க அப்படின்னா நம்மள அதுல இருந்து எப்படி பாதுகாக்க முடியும் டாக்டர்? பிகாஸ் நம்ம போய் சொல்லும் போது எல்லா நேரங்கள்லயும் மக்கள் அதை கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அரசே வந்து முதல்லயே சொல்லிடுறாங்க,
ஊடகங்கள் மூலியமாகவும் சரி எல்லா இதுலேயுமே வந்து அதுக்கான விழிப்புணர்வை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து முதல்லயே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போல்லாம் நிறைய வண்டி வாகனங்கள்லேயே வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ யாராவது அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தை நம்ம அவங்களுக்கு அட்லீஸ்ட் சொல்லணும் இதை. ஸோ இந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற இதை செய்யாதீங்க, இதுக்கு பதிலாக அதை சொல்லலாம். இப்போ நிறைய இடத்துல வந்து செவர்கள்னு இருந்த வால்ஸ் ஆஃப் ஹோப் அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல இருக்கும். நமக்கு தேவையில்லாத பொருட்களை கொண்டு போயிட்டு அங்கே வச்சிடலாம். நிறைய இடத்துல இருக்கு. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணலாம். அழுக்குகளை வந்து போடுறாங்கன்னா அதை பிரித்து போடலாம். மக்கும் குப்பை, மக்கா குப்பை அந்த மாதிரி பிரித்து போட்டு வச்சாங்கன்னா அடுத்த நாள் வந்து கார்பரேஷன்ல இருக்கிறத தவிர்த்து மாற்று வழிமுறைகள் நம்ம கொஞ்சம் அதை யோசிக்கணும். ஓகே டாக்டர், இதுல இருந்து நம்மள புகையில இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள்? புகையில இருந்து நம்மள பாதுகாக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா இப்ப வந்து அரசு வந்து எல்லாருக்கும் வந்து சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டுல வந்து பெண்மணிகள் வந்து கேஸ்ல சமைக்கணும். ஆனா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து விறகடுப்பும் கேரசின்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பை அந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்க இடமெல்லாம் கரும்புகை பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதே நிலை நம்ம நுரையீரலில் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ சிஓபிடி அப்படின்ற ஒரு நிலை வந்து நம்ம நுரையீரல். சிஓபிடின்னு என்னன்னா நெடுநாள் சுவாச அடைப்பு நோய். அந்த ஊதுகோல் வச்சு ஊதுவாங்க பார்த்துருக்கீங்களா பழைய காலத்துலலாம், அந்த மாதிரி பழக்கம் இன்னைக்குமே இருக்கு. நிறைய பகுதிகள் இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டிலையுமே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து அவங்க வந்து கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வந்து அவங்க விறகடுப்பை யூஸ் பண்ணி தண்ணி சுட வைப்பாங்க. ஸோ இந்த பழக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஏன்னா அது வந்து நுரையீரல் தொற்றுகள் வரத்துக்கான இம்யூனிட்டியை வந்து கம்மி பண்ணும். இந்த சிஓபிடி வியாதி வரத்துக்காக இருக்கும். இந்த சிஓபிடி வந்து ஒரு எண்ட் ஸ்டேஜ் லங் டிசீஸ். அதுக்கு மிகப்பெரிய தீர்வுகள் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடனே வியாதி வந்துடாது. இன்னைக்கு நான் யூஸ் பண்ணேன்னா நாளைக்கு வராது. 15 வருஷம் 20 வருஷம் வாங்கி அந்த நுரையீரலோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது வியாதியாக வெளிப்படும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பா டாக்டர். இப்போ இதில் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு இதனால பாதிப்படைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. எந்த ப்ராப்ளம்னாலும் பாதிக்கப்படக்கூடியது இந்த 2 எக்ஸ்ட்ரீம் தான். ஸோ ஒன்று குழந்தைகள், இன்னொன்று முதியவர்கள். இதில் ஏன் குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு பிறந்த குழந்தை வந்து 40 முறை வந்து மூச்சு எடுக்கும். அடல்ட் நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 18 முறை வந்து நம்ம மூச்செடுப்போம். ஸோ அந்த குழந்தை வந்து வேகமாக மூச்செடுக்கிற நேரத்தில் அதிகமான அளவு அந்த மாசு அடைந்த காற்றை அது சுவாசிக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு தொற்றுகள் வரத்துக்கான வாய்ப்பு ஃபர்ஸ்ட் அதிகம். அடுத்தது அலர்ஜி ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். ஒன்று. முதியவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதியவர்களுக்கு வந்து லங்ஸோட ரிசர்வே ரொம்ப கம்மியாகிட்டே போகும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு அந்த புகை போணுச்சுன்னா அது நச்சுத்தன்மையை அதிகப்படுத்தும். அதனால என்னன்னா அவங்க அதிகமாக மூச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க, மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ சில பேர் அவங்களுக்கு ஏற்கனவே நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிட்டாங்க, எங்கேயாவது இருந்து புகை வருது. ஈவன் தீபாவளி நேரத்தில் அந்த பட்டாசு புகை வந்துச்சுனாலே அடுத்து ஒரு வாரம் 10 நாள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் இந்த சுவாச கோளாறுகளில் அதிகமாக வருவாங்க. இப்போ டெல்லியிலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து லீவ் கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் ஸ்கூல்ஸ் வேண்டாம், ஏர்லி மார்னிங் போகிற நேரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதியோர்களுக்கும் அதுதான். இப்போ நிறைய இடத்துல வந்து சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. முதியோர்கள் அதிகமாக வாழும் பகுதியாக இருந்தால் அதில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 குரூப்பும் ரொம்ப வல்னரிட்டி அதிகமாக இருக்குது. இதில் தொற்றுகள் வருது அப்படின்னா இந்த 2 குரூப்லையுமே சரி, அது இல்லாமல் சர்க்கரை வியாதி, இதய வியாதி இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து தடுப்பூசிகள் எடுத்துக்கலாம். ஃப்ளூ தடுப்பூசி, நிமோனியா தடுப்பூசி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாசுபட்ட காற்றுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதோ இல்லையோ தொற்றுகள்கிட்ட இருக்கும். அந்த வைரஸ்னால வரக்கூடிய தொற்றுகள்லேருந்து நம்மளால் வெளிப்பட முடியும். ஸோ இந்த மாதிரி வியாதிகள், நுரையீரல் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி வியாதிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஃப்ளூ தடுப்பூசியும் நிமோனியா தடுப்பூசியும் வந்து எடுத்துக்கணும். முதியோர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சத்தான உணவுகளை இந்த நேரத்தில் சாப்பிட்டு, நுரையீரல் பயிற்சிகள் இருக்குது, மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னால ஓரளவு அந்த நுரையீரலை இந்த நச்சு காத்துக்களில் இருந்து நம்மளால பாதுகாக்க முடியும். டாக்டர், இப்போ இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் கூட இது மாதிரி நிறைய பாதிப்புகள் உள்ளடங்கும் இல்லையா டாக்டர்? இப்போ நீங்க சொன்னீங்க தடுப்பூசிகள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வருடத்திற்கு ஒரு முறையா, அதோட கால இடைவேளை பற்றி சொல்லுங்க டாக்டர். இப்போ ஃப்ளூ தடுப்பூசியை பற்றி நான் சொன்னேன். இது வந்து குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதம் 7ஆம் மாதமே வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க.
இப்போ வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயது தாண்டவங்க யாராக இருந்தாலும் அந்த அவங்க நாட்டோட சீதோஷ்ண நிலையினால அங்கே வந்து ஃப்ளூ வேக்சின் வந்து ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவோட சினாரியோவில் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் அகாடமி என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கிறவங்க, இதய வியாதி இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஹை ரிஸ்கில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த தடுப்பூசி எடுத்துக்கிறனால அவங்களோட வியாதி வந்து ஒரு தீவிரத்தன்மை அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. முதியோர்களுக்கு கண்டிப்பாக 65 வயது தாண்டவங்களை வந்து வி டிக்ளேர் அஸ் அ ஜெரியாட்ரிக் பாப்புலேஷன் சொல்கிறோம். அவங்க வந்து கண்டிப்பாக இந்த தடுப்பூசிகளை எடுக்கிறனால அவங்களோட ஐசியூவில் போயிட்டு அவங்க ஸ்டே பண்ணுறது, ஒரு தீவிரமாக வியாதி அடைஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது எல்லாமே குறைவதாக நம்மகிட்ட ஆய்வு இருக்கு. இதெல்லாம் அவங்க செய்யற நேரத்தில் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ ஒருத்தரோட செயல், இப்போ ஒரு தெருவில் ஒருத்தங்க வந்து போகி அன்னைக்கு வந்து காலையில இந்த குப்பையெல்லாம் போட்டு எரிக்கும் போது மற்ற குடும்பத்தினர் அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? நம்ம ஊர்ல அதேதான் ஒருத்தர் என்ன செய்யறாரோ உடனே வந்து நாமும் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆள் யாருக்கு பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சிடணும். நம்ம என்ன பண்ணலாம்னா, சின்னதாக ஒரு அங்கங்கே பேப்பரில் எழுதி இன்று வந்து நாம் புகையில்லா போகி அனுசரிக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பகுதியில் அங்கங்கே ஒட்டி விட்டோம்னாலே போகிறோம். அங்கே உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போல்லாம் வந்து கணேஷ் சதுர்த்தி இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் செய்யறதுல யார் அதிகமாக இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா இளைஞர்கள், சின்ன குழந்தைகள், வளர்சிறார்கள் தான் அதிகமாக இன்வால்வ் ஆகுறாங்க. நீங்கள் அவங்கள போயிட்டு சொல்லி 10 பேப்பரில் எழுதி கொடுத்து, இந்தாப்பா இதை உங்கள் வீட்டு முன்னாடி ஒட்டிரு, இல்லை முன்னாடி வச்சிருன்னு சொன்னாலா அவன் ஏதோ நம்மகிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்ச அந்த குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக செய்யும். அவங்க வீட்டில் போய் சொல்ல ஆரம்பிக்கும். இது வந்து நான் பல வருடங்களா பார்த்திருக்கேன். இப்ப சில பயிற்சிகள்லாம் வந்து நாங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இதை பத்தி என்ன புரிதல் இருக்குன்னு கேட்போம். நிறைய பேர் தவறா சொல்லுவாங்க. ஆனா அந்த பயிற்சிகள் கொடுத்து முடிச்சுட்டு வெளியே அனுப்புற நேரத்தில் பார்த்தா அவ்வளோ பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒருத்தன் 10 பேருக்கு சொல்ற அளவு அவன் வந்து நேர்த்தி அடைஞ்சுட்டு தான் போறான். சில காலேஜுகள்லையும் பார்த்துருக்கோம். அந்த காலேஜுகள் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவா இதை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்கிட்ட இதை பத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னா they will take up and they will prevent it. பள்ளி, கல்லூரி, சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ அமைப்புகள், இந்த மாதிரியான அமைப்புகள் என்ன பண்ணலாம் டாக்டர்? இதுல புகையில்லா போகி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 2007-08 இதை நாங்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் ஒரு சிங்கிள் ஆளாக நான் வேனில் நின்று இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ துண்டு பிரசுரங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ நிறைய மக்கள், அப்போ சில ஊடகங்கள் வந்து என்னை சந்தித்த நேரத்தில் அவங்களுக்கு நான் சொன்னது என்ன அப்படின்னா, இதை சொன்னோன்னா இதில் என்னங்க இருக்குது, இதெல்லாம் பண்ட காலத்தில் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் மாற்ற முயற்சி பண்ணலைங்க, இதில் இருந்து வரக்கூடிய விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதையும் செய்யுங்க, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட போகிறாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ரிலேஷனோ நீங்கள் இருக்கிற பகுதியில் இதே தான், நான் நாளைக்கு 70 வயசு 80 வயசு ஆகிறதா நானும் பாதிக்கப்பட போகிறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ மக்களுக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துடணும் கரெக்டாக, அதுதான் நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் தே வில் டிசைட். அவங்க நிச்சயமாக வந்து இது தீயதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க செய்ய மாட்டாங்கன்றது ஒரு பெரிய பாதிப்பு. நிறைய ஊடகங்கள், நிறைய என்ஜிஓ மக்கள், மாணவர்கள், கல்வி துறையில் உள்ள மாணவர்கள், இந்த என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து இதை முன்னெடுத்து செய்கிறாங்க. அவங்க அத்தனை பேர் செயலையும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும், வெற்றியடைவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக டாக்டர். இப்போ ஒருத்தர் மட்டும் செஞ்சா போதுமா அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா டாக்டர்? இப்போ தெருவில் எல்லாருமே அதை செய்கிறாங்க, நான் மட்டும் அதை செய்யாமல் இருக்கிறதுனால என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிற மக்களும் இருக்காங்க இல்லையா டாக்டர்? அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தாலும் நம்ம ஒருத்தர் மட்டும் செஞ்சால் அது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதை எப்படி ஊக்குவிக்கிறது? அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயத்த புதுசா செய்யறோன்ற நேரத்தில் எல்லாரும் பேண்ட் போட்டிருக்கான் அப்படின்னா ஒருத்தன் ட்ரௌசர் போட்டிருந்தானா ஒரு வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. ஸோ என்ன ரியாலிட்டி அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு பகுதியில் ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த வாத்தியாரை நம்ம டார்கெட் பண்ணலாம், அவர் மூலியமா அதை பிரசன்ட் பண்ணலாம். இல்லை யாராவது ஒரு டாக்டர் இருந்தாருன்னா அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அது மூலியமா நம்ம இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்க கிட்ட நீங்கள் எதை கொண்டு போயிட்டு போட்டீங்கன்னாலும் அதை அழகாக அவங்க வீட்டுள்ளுக்கு போய் சேர்ந்துடும். அந்த வீட்டில் உள்ள பேரண்ட்ஸே தப்பு செஞ்சாலும் அந்த குழந்தை வந்து அதை சொல்லும், இல்லைம்மா அப்படி போடாத நீ அப்படின்னு சொல்லும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டானது. இன்னொன்று, சமூகத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு நாம் வந்து ஒரு முதல் படியாக இருக்கிறதுல பெருமைப்படணும்.
ஸோ ஒரு சின்னதாக ஒரு லீடர்ஷிப் பர்சனாலிட்டியை அந்த ஏரியாவில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய இப்போல்லாம் வந்து அரசியலில் உள்ளவங்களும் சரி, சமூக ஆர்வம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள போயிட்டு நம்ம பார்த்து சொன்னோம்னா போதும், சார் இந்த மாதிரி இருக்குது, ஏன் சார் நம்ம பகுதியில் அப்படி செய்யக்கூடாதுன்ட்டு அது ஒரு விழாவாகவே எடுத்து அதில் எல்லாம் சூப்பராக செஞ்சிருவாங்க. ஸோ நம்ம மக்களுக்கு வந்து அதை நம்ம கொண்டு செல்றது மட்டும்தான் என்னோட மிகப்பெரிய படியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஊடகமும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுன்றது என்னோட நம்பிக்கை. மக்களுடைய ஒத்துழைப்பு இதில் எந்த அளவுக்கு அவசியம் டாக்டர்? ஏன்னா எல்லாமே மக்களுடைய ஒத்துழைப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம எவ்வளோ விஷயங்கள் கொண்டு சேர்த்தாலும் அது அவங்க பின்பற்றுதல்ல தான் இருக்கு. அப்போ மக்களுடைய ஒத்துழைப்பை நம்ம வாங்கணும் அப்படின்னா அதை கொண்டு செல்பவர்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் டாக்டர்? இப்போ ரீசைக்கிள் அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இல்லை, சில மிகப்பெரிய என்ஜிஓஸ் எல்லாம் வந்து அதை எடுத்து பண்ணாங்க. எக்ஸலோரெல்லாம் அதை பண்ணுற நேரத்தில் அதுக்கான பெரிய பெரிய எவ்வளவோ தடைகள்லாம் மீறி வந்து இன்னைக்கு குளோபல் சினாரியோவில் அவங்க ஜெயிச்சு காட்டுறாங்க. அது இன்னைக்கு நம்ம கார்பரேஷன்ஸ்லேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்துருச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்றதை பிரித்து போடுறோம். பெரிய சக்ஸஸ் அதெல்லாம். இன்னைக்கு இன்னும் போனால் அது மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும். இன்றைக்கெலாம் ஆர்கானிக் அதிலிருந்து எடுத்து ஆர்கானிக் மெனுவர் செஞ்சு எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 10 இயர்ஸுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வில் டேக் அப். ஸோ இந்த மாற்றங்களை நம்ம கொண்டு வரத்துக்கு தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மரங்களோட சமாளிக்கும் திறன் இந்த புகை விஷயத்தில் எவ்வளவு டாக்டர்? அதாவது மரம் தான் இன்னைக்கு வந்து மனிதனை வந்து வழி நடத்தக்கூடிய ஒன்று. எப்படி வந்து நம்ம நாகரிகம் வந்து ஆற்று ஓரங்களில் வந்து வந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த மரங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட அது கொடுக்குற ஆக்சிஜனோட அளவு. இப்போ ஐசியூலாம் போயிட்டு நீங்கள் அட்மிட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 25,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபா, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாள் ஐசியூவில் ஆகும். அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனோட இது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா விலை இந்த ஜிஎஸ்டியில் எல்லாம் குறைச்சிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதில் ஆக்சிஜனும் மெயினான பகுதி. ஏன்னா ஆக்சிஜனோட ரேட் கம்மியாகிற நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ஸ்டேக்கு வர டோட்டல் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட நமக்கு 12,000 ரூபாய்க்கு மேலே ஆக்சிஜன் கொடுக்குது. ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 900 ருபீஸ்க்கு அதை ரீஃபில் பண்ணணும். அது கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 மணி நேரம் தான் வரும். சில வியாதி இருக்கு, சிஓபிடி போன்ற வியாதிகளுக்கெல்லாம் வந்து நம்ம 12 மணி நேரம் வீட்லயே வச்சு ஆக்சிஜன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் அதில் சிரமப்படுறவங்களுக்கு அதோட காஸ்ட் தெரியும். ஸோ அந்த நிலை வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஆக்சிஜனை நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் நீங்கள் இண்டோர் பிளான்ட்ஸ் நிறைய வைக்கலாம், வெளியில் இருக்கிற மரங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ இதில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பகுதிகளில் அண்டர் கிரவுண்டில் வந்து கரண்ட் போகாது. ஸோ வெளியில் போகும். ஸோ நிறைய மரங்கள் வந்து இந்த இபியில் லைன்ஸோட கிராஸ் ஆகிறதுனால அசாடஸ் வந்துருன்றதுக்காக அதை கட் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த பராமரிப்புக்கு நம்ம பாதிப்பு இல்லாமல் நம்ம ஏரியாவில் அழகான மரங்கள் வளர்த்து வந்தோம்னா நம்ம ஏரியாவில் உள்ள நச்சு காற்று குறையும். நீங்கள் வீட்டு கதவை திறந்து வச்சிங்கன்னா நீங்கள் சுவாசிக்கிற காற்று வந்து உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். சார், இப்போ இந்த காற்று மாசுபாடு மூலியமா மனித குலம் நிறைய பாதிப்படைஞ்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்துமா நிறைய கோளாறுகள் இருக்கு இல்லையா டாக்டர்? இதுல இருந்து எல்லாம் நம்மள பாதுகாத்துறதுக்கான ஒரு சில டிப்ஸ் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க டாக்டர். அதாவது வருமுன் காப்போம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காற்று மாசை நம்ம எவ்வளவு ப்ரிவென்ட் பண்றோமோ அது மாதிரி நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதுல என்னன்னா ஒன்று, நம்ம ரெகுலரா வந்து எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது. எந்த வயதினராக இருந்தாலும் 20 இருந்து 30 நிமிடம் ஒரு வாரத்தில் குறைந்தது 5 நாட்களாவது அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ரெண்டாவது, சாப்பாடு நம்ம உணவு அருந்துறதுல உப்போட தன்மையை வந்து கம்மி பண்ணணும். உலக சுகாதார மையம் சொல்ற மாதிரி 5 கிராம் உப்புக்கு நம்ம குறைவாக யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ற ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணணும். 1 லிட்டர் நல்லெண்ணெய், 1 லிட்டர் கடலெண்ணெய், இது 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு நபர் குறைந்தது 6 to 8 மணி நேரம் நன்றாக உறங்க வேண்டும். 1. 4வது வந்து அவருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட உடனடியாக மருத்துவரை வந்து அவர் சந்திச்சு அதுக்கான இதை செய்யணும். வயது வந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தடுப்பூசிகள் ரொம்ப முக்கியம். புரோட்டீன் வகை உணவுகள் அவங்க நிறைய எடுத்துக்கணும். இன்னொன்று சரியான மனநிலை, அந்த மனநிலை ரொம்ப முக்கியம். போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் வந்து நல்ல ஒரு மனநிலையை உருவாக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் உங்களை ஸ்டடி பண்ணுறதுக்காக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், இதை பற்றி நிறைய சொல்லலாம். வாழ்வியல் மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சமூகத்தில் நம்மளால் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வர முடியும். நிச்சயமா டாக்டர். டாக்டர், இந்த புகையில்லா போகி நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மக்கள் அவங்களை எப்படி பாதுகாக்கணும், அவங்க அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு சேர்த்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர். புகையில்லா போகி நிச்சயம் உருவாகட்டும். தேங்க்யூ.